வரல இங்கே வரேன்னா நாளைக்கானா பாப்பா. கொல்கத்தா ரைடர் உள்ள வாங்க ரைடர். கோரிக்கை நான் அனுப்புறேன். வாங்க ரைடர். இங்க பாருங்க லோட்டரி லோட்டரி. இதுக்கு பேர் தான் லோட்டரி. இதுல சொல்லுவாங்க அந்த இதுல பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதாவது வேணுமா மேண்டல் சொல்லுவார்ல கவுண்டமணி மேண்டில் மேண்டில் அது மாதிரி இது பேர் லோட்டரி. சரி சரி ப்ளூடூத் எடுத்து போட்டுக்கிறேன். ஊர்ல இருக்கிறனால ஒரே ஜாலியா இருக்கிறேன். அடையா என்னோட வேதனை எனக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்குது. எல்லாருமே அடையாப்பா வெளியில கல்யாணம் பண்ண பேச்சல இப்படி ஜாலியா இருக்கும் போதே இப்படி புலம்புறீங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் இருக்குதா. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆயிடுச்சுங்கிற கவலை இங்க ஆவலைங்கிற கவலை. எல்லாத்துக்கும் கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாத்துக்குமே கவலை இருக்குது. எங்க நம்பால தலைவருக்கான குருபுராவ குரு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருப்பாரு. மலேசியாவில் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாரு. டிராபிக்ல போயிட்டு இருப்பாரு. டிராபிக் அவருக்கு என்ன டிராபிக் நேரத்துல அவருக்கு மெசேஜ் பண்ணிப்பாரு வாட்ஸ்அப்ல. நான் அந்த வண்டிக்கிட்டு போற சப்போர்ட் ரிஸ்க்ல ஈட்டு ஓவரா வருதுன்னா ஈட்டு அப்பா வண்டி ஓடிட்டு இருக்குதுல ஓடிட்டே தான் இருக்குது. இன்னைக்குதான் குளிச்சு பத்தியாரம் தான் போய் ஆத்துல போய் 1 மணி நேரம் குளிச்சு அப்பயும் உடம்பு ஹீட்டாவே இருக்குது. அதுக்கு நீ ஊருக்கு தான் வரணும். அங்க ஹீட்டா தான் இருக்கும். சொல்லுவீங்க எனக்கு தெரியும்ல. கூலிங் பண்றதுக்கு ஊருக்கு தான் வரணும். வேணாம் நான் இங்கே இருக்கிறேன். வரவாளவா ஊருக்கு வா. இல்ல வேணாம் லக்கி எடுத்துக்கிறேன். பரவாயில்லவா இல்ல வேணாம் ஒன்னாயிரம் வந்துட்டு தம்பி 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 பார்க்க முடியலையேன்னு கவலையில திருப்பி வண்டிக்கே ஓடிட்டான். திருப்பி மகாராஷ்டிராவுக்கு போயிட்டான். எனக்கு தமிழ்நாடே வேணாண்டா அப்படின்னு மகாராஷ்டிராவுக்கு போயிட்டான். அப்படி இல்ல தமிழ்நாட்டுல என்னன்னா பண்றது போர் அடிக்குதுண்ணா. தமிழ்நாட்டுல போர் அடிக்குது. ஆமாண்ணா. என்ன காய்கி சட்டை காதல நார்மல் கால் பண்றானே கட் பண்ணி விடுறான். லைவ்ல வரட்டும். லைவ்ல வரமாட்டான். என்னன்னா பண்ணிட்டு இருக்கிற? மோட்டர் ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன். வந்துட்டாரு பாருங்க குறுக்குறோம். வந்துட்டாரு பாரு. குடுக்குறேன் அடிச்சுடலாம். என்ன ப்ரோ சொல்லாம லைவ் போட்டுருக்கீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? மோல் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல சொல்லாம லைவ் போட்டுருக்கீங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? குரூப்ல மெசேஜ் போட்டு தான் வந்தேன். என்ன தமிழ்ல பேசுறாங்க? தமிழ்காரங்க தமிழ்ல பேசுறீங்க. அட தமிழ்காரங்க தமிழ்ல அது எனக்கு தெரியாத பேரு. அப்புறம் மலேசியாவில் இருக்கிற என்ன தமிழ்ல பேசுறாங்கன்னு கேட்டேன். இங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க ப்ரோ. தமிழ் இருக்கிறாங்க, சயின்ஸ் இருக்கு. நம்ம ஆளு பாருங்க ப்ரோ ஊர்லயே இருந்துகிட்டு கேட்டா பியானோ ரெடி பண்றாரு. அப்புறம் கேட்டா மிக்சி ரெடி பண்றாரு. ஏப்பா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தான் போல போடணும். நான் எலக்ட்ரிஷியன் கம்பெனி எலக்ட்ரிஷியன் ஆயிட்டு இல்ல. நான் எல்லா பக்கம் இந்த மோட்டர் எல்லாம் ரிப்பேர் கூப்பிட்டு சொல்றேன் போய் பாத்துறியா? நான் நம்பாலும் இன்னைக்கு மோட்டர் ஓடலினாப்பல. அதுக்கு அசிஸ்டன்ட் நீ இருந்தீங்கன்னா பரவாயில்ல.
ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? வந்துடுறேன் அடுத்த மாசம் வந்துடுறேன். அசிஸ்டன்ட் நீ இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அசிஸ்டன்ட் தானே வந்துடுறேன், விடுங்க. அசிஸ்டன்ட் தான் நான் வரேன். ரமேஷ் அண்ணா, ரூம்ல ஃபேன் காயில் போயிடுச்சு, வந்து மாத்திடுறீங்களா? மலேசியா எலெக்ஷன் முடியட்டும். பாஸ்போர்ட் அப்ளை பண்றேன், குரு பாக்குறேன், குரு போய் தூக்குறேன் மலேசியாவுல. நீங்க வரத்துல நான் ஊருக்கு வந்துருவேன். சரி வா, ஒட்டுக்கா போய்க்கலாம். ஒட்டுக்கா போலாம். என்ன என்னமோ இந்த படத்துல நாடு ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஏனாவே போய் பார்க்க வேண்டியதுதான். ஏப்பா தமிழன் வந்து எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்கப்பா. அது வேணா கரெக்ட் தான். தமிழன் இல்லாத ஏரியாவே கிடையாது, எல்லா ஏரியாவும் இருக்கிறாங்க. ஆமா அது வேணா கரெக்ட் தான். எங்க நம்ம உள்ள வந்தாவே பாதி ஜீவன்கள் உள்ள வரும். காட ரவி ஏடா லைவ் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு வருவாரு. ஆளை காணுங்க. அவர் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, பிஸியா இருப்பாரு. அவரா அப்படி ஓட்டுவாரு. பக்கமா போயிட்டாரு. சொல்லுவாரு, நீ பாஸ்போர்ட் என்ன இங்கெல்லாம் வர வேண்டாம், நம்ம தாய்லாந்து காசு வேணும்பா. நம்ம இந்தியாவில் இருக்கிற கோவாக்கே போக முடியல, தாய்லாந்து போறது. தாய்லாந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி அப்ப போலாம். செலவு பண்ணி ஆடுறா, நானே போலாம். அப்ப போலாம். நான் நம்ம தாய்நாட்டுல இருந்துக்கிறேன். அதாவது அண்ணா இருக்கிறீங்க, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் கூட்டிட்டு போறேன்னா 2 பேரும் சேர்ந்து போலான்னு. சேர்ந்து போலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, எல்லா செலவு நானே பார்த்துக்குவேன். சரி காசு வரலைன்னா ஏதாவது காரணம் சொல்றேன். நாங்க தாய்லாந்து ஊருக்கு போயிட்டா தாய்லாந்து நாங்க அங்கேயே உருவாக்கிடுவோம். நாங்க எங்க இருக்கிறப்போ அதுதான் தாய்லாந்து. அதான் தாய்லாந்து இல்ல. குருபுரம் வந்து பாத்துட்டு உங்களை எல்லாம் எக்கடா பிடிச்சாங்க அப்படிங்க போறாரு. எல்லாம் ஒட்டுக்கா கூட்டுட்டு வர்றப்ப அதான். சரி, குருபுரம் வந்துருவாரு, நானும் வந்துருவேன். எப்படியும் கடையை நாம தான் விலைக்கு வாங்குவோம் நினைக்கிறேன். அது குருவுக்கு தெரியும், குரு வந்தப்ப எப்படி இருந்தோம். எப்படியோ அந்த கடையை விலைக்கு வாங்குறதோட விட்டுட்டா பரவாயில்ல. ஏப்பா கனவுனதே நான் தான், நான் எப்படிப்பா விலை கொடுப்பேன். அது வேணா கரெக்ட் தான். நண்பர்கள் வந்தா விசிட் பண்ணுவேன். மச்சானுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறேன், மச்சான் காக்கி சட்டை காதலன் அப்படின்னு. பாக்கலாம். போன் பண்ண, அப்ப நார்மல் கால் பண்ண எனக்கு. என்ன பொறுப்புற என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப மணி என்னங்க நேரம்? மணி சேர்த்தியா இருக்கு. நம்ம 2.5 மணி நேரம் அதிகம். இப்ப நம்ம ஊர்ல மணி என்னன்னா 7:20. 7:20. இங்க மழை வர்ற மாதிரி இருக்கு. மழை வந்தா கூட நைட்டு முழுக்குள்ள தூக்குவேன். சரி குருபகாண்ட சொல்லு, மழை வர வச்சிருவாப்ல. அது நான் செல்லிலே பாத்துட்டேன். 3 மணிக்கு தான் மழை பெய்ய போட்டிருக்கிறான். அது 60% போட்டிருக்கிறான். குரு பகவான் மழை வர வைக்கிறதாம்மா. என்ன ப்ரோ மழை வர வைப்பீங்களாமா உங்ககிட்ட சொன்னா? ஏப்பா விஜய் வந்துருக்குது, சவுண்ட் கேட்டே இல்லையா? விசில். ஆனா இப்ப நம்ம ஊர்ல யார் நிக்கிற வரைமாத்துல? தெரியலப்பா, அதெல்லாம் தெரியலப்பா. நான் அரசியல் அதிகம் பண்ணி ரமேஷன் நிக்கிறது ஒரே ஒரு கட்சி. அது என்ன கட்சின்னு எனக்கு படுத்த தெரியும். ரமேஷன் என்ன கட்சினா? வாங்கி எடுத்தால் பாஸ் மார்க். நைட்டு 10, அதாவது 9:55 இதுல சொல்ற மாதிரி அந்த 9:55 என்ன ஒரு உள்ள ஒரு இது ஓடும் பாரு,
ஓடு 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 அது மாதிரி 9:55 ஓடுங்களா அந்த கடை. ஆனா அந்த கடையா அவன் சொன்னாரு பாத்தீங்களா, ரமேஷ் ப்ரோ மட்டும் கரெக்டா அந்த கடை மீது எலெக்ஷன்ல இருந்தாருன்னா ஓட்டு பூரா ரமேஷ் ப்ரோ தான். 4 ஓட்டு போடுவேன். போடுவேன். ஆனா நீ மட்டும் எலெக்ஷன் முளைச்சி ஓட்டு எல்லா ஓட்டும் உங்களுக்கு தானே. வேணாம்பா, அரசியல் வேணாம்பா எனக்கு. இல்ல நான் பறந்து வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருவேண்ணே. கஞ்சி குடிச்சாலும் சரி வீட்லயே உட்காந்து குடிச்சுக்கலாங்கிறாரு. வேற சப்ஜெக்ட் பேசலாம், அந்த சப்ஜெக்டே வேணாம். அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளிச்சைன்னு கருக்குதப்பா. வெயில் ஓவர்னா கையா வேர்த்து கொட்டை, கரண்ட் நலஞ்சி, பேண்ட் கிளஞ்சி. நேத்து அடிக்கிற வெயிலுக்கு மத்தியானம் சுத்தி ரத்தம் ரத்தம் தான் வந்தது. இது வந்து ரத்த பூமி. இங்க குழாய திறந்து தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்தம் தான் வரும். ரத்தம் தான் வந்தது. மலேசியா புறம் தான் ஜாலி. அவருக்கு அங்க ஆகுனா மழை பெய்யுது, அது வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறாரு. ஜாலியா குழுன்னு ஹாப்பியா இருக்கிறாரு. அத்தான் ஜாலியா குழுன்னு இருக்காரு மாப்பிள்ள. இங்க வந்தாருன்னா தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஏன்டா வந்தாருன்னு நினைப்பாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் உடனே ஓடிடுறாரு. உங்க இதே சல்லையே வேணாண்டான்னு ஓடிடுறாரு. தாட்டி வந்து இருக்கிறாரு. குரு பகவான் இந்த டைம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் கூட்டிட்டு தான் போக போலியாமா. நானா? குரு பகவான் இந்த டைம் வந்துட்டு ஒரு 20 நாள் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்போம். அத்தான் கல்யாணம் பண்ணிட்டு தான் திருப்பி போறேங்கிறாப்ல. கல்யாணம் பண்ணிட்டுனா போக மாட்டேங்க. சரி, அப்ப இங்கே இருந்துக்கோ, செட்டில் ஆயிரு. அது கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 5 மாசம் இடையில கேப் இருக்கு. இப்பதான் பர்மிட் ஒரு 50,000 ரூபாய்க்கு போட்டேன். அதுக்கப்புறம் வேஸ்டா போயிடும். அட சரி. அட ஒர்க்கிங் விசாவுக்கு வந்து அப்பப்ப பர்மிட் ரினியூவல் பண்ணுமா? ஆமாண்ணே. அட ஆஹா. இப்பதான் போட 3ஆம் மாசம் தான் முடிய போகுது. அப்ப வந்து 8ஆம் மாசம் வந்தா இங்க ஒருத்தவர் ஆகுனா ஃபேன் தூக்கிட்டு வந்துடுறான். ஓடலன்னு. அது யாரு? ரமேஷ், என் பேர் உள்ளவன். குரு பகவான் தெரியுதா யாருன்னு? நம்ம மேஸ்திரி. மேஸ்திரி. இது ப்ளூடூத் போட்டு கட் பண்றேன். அந்த அவன் பையன்தான், பொண்ணு எல்லாம் கிடையாது, பையன்தான். எங்கடா ஃபேன் ஓடலன்னு சொன்னா இங்க போட்டு வாங்கி கொண்டாந்து கடைக்கு போட்டு கொடுத்தா சீக்கிரமா சரி பண்ணி தர மாட்டேங்கிறான்டா. அவர்கள் நிறைய ஒரே நிமிஷம் அந்த கடையில பாரு எத்தனை ஜாமான் கிடக்குன்னு. இத்தனை ஃபேனை ரெடி பண்ணணும். 1 2 அங்க பாரு. எத்தனை ஃபேனா இருந்தாலும் என்ன ஐட்டங்களோ 12 பிளாட்டினர் இத்தனை ஃபேன் ரெடி பண்ணணும். ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? இங்க மத்தியானம் ஆனா மேல பார்த்தா கடைக்குள்ள வந்து தார்ஸ் இங்க தெரியுதா? இல்ல பேக் கேமராவா? கடைக்குள்ள வந்து தார்ஸ். இது வந்து அட்டா. இங்க வெளியதான் உட்கார்ந்து இருக்கிறேன். இங்கதான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பாருதா. அப்பப்போ ஓடுறாங்க, ஸ்டக் ஆகி நின்று போயிருது. ஓடிட்டே இருக்குது நல்லா, அப்படியே ஸ்டக் ஆகி நின்று போயிருது. வந்து ஹீட் ஆச்சுன்னா அந்த இது ரொட்டேஷன் புதுசா மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். புதுசா பழசா அது வந்து அந்த லாஸ்ட்ல போய் இதாகுது இல்ல, மறுபடியும் அப்படியே சுத்திட்டு இருந்த பரவாயில்ல. அப்படியே நின்று ஒன் சைடா போய் மறுபடியும் குருடாயில கொஞ்சம் ஊத்துங்க சரியா போயிடா. அதுவும் டே அந்த ரொட்டேஷன் செட்டு புதுசுடா, தெரியுதா? புதுசு. அது வந்து அந்த இது தேயணும், கல்வியில் இருக்குதுல தேயணும். தேய்ச்சா கரெக்டா இருக்கும். வேலையெல்லாம் பத்தி நல்லா தெரியுது போல தெரியுது. என்னமோ அதான் தெரியாது. நல்லா தானே ஓடுது. ஒரு சில டைம்ல அது வந்து பின்னாடி ரொட்டேஷன் சொல்லிட்டு புதுசு மாத்தி தெரியுது. அது லாஸ்டா எண்ட் ஆகுது பாத்தியா? எண்ட் ஆகி அந்த இடத்துல இருக்கு, திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது அது இப்படி எதுவுமே பக்கத்துல இல்லாம இது பண்ணினா பரவாயில்ல. லைட்டா ஏதாவது டச் ஆச்சுன்னா வச்சுக்கோ, சுண்டோல பட்டா போற அப்படியே ஸ்டக் ஆகும். எதுவுமே சைட்ல மோதக்கூடாது. மோதான்
மேல கூப்பிட்டு அடிக்கிற வெயில்லங்க நான் தீஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னாமா. அவருக்கு அங்க பேனு போடப்பட்டு அத்தனை பேனை வாங்கி வச்சிருக்கிறாருன்னா வாங்கி வச்சிருக்கிற பேனை 2 அனுப்பு, தூங்குறதுக்கு போட்டுக்கிறேன். இன்னைக்குதான் சோம ஒரு ஃபேன் எடுத்துட்டு போனா இது மாதிரி ஃபேனா இந்த மாதிரி பேனு சோம எடுத்துட்டு சோம சொல்றோம். சித்தாரடி பேசுறாடி இது என்ன பண்ணியா மணி என்ன? மணி 7:20 ஆயிடுச்சு. அப்படியே பேசிக்கிட்டே இருங்க, நான் ஒரு வீடியோ போஸ்ட் போட்டு வரேன். நல்லா தாண்டா ஓடுது. எப்படியா அங்க சுத்தி இங்க சுத்தி நான் கடைசியா ஒரு 33 வீடியோ வந்துருக்கேன் ப்ரோ. அதே ஹைலைட் தான் விடுங்க. ரமேஷன் வந்து கொலாபரேஷன் போடுவாரு, அதை சேர்த்து போட்டு ஒரு 33 வந்திருக்கு. அவர் ஒரு வீடியோ போட்டா பரவாயில்ல, 30 வீடியோ போடுறாரு. நான் சொன்னல இதுல மோதுது. நானும் கடை சாத்திடுறேன். அப்புறம் நீங்களும் ஒரு வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுற கேப்ல நானும் கடை சாத்திடுறேன். ரமேஷனா சரி, நான் காலைல கடை சாத்துறது டைம் ஆயிடுச்சு. பாய் பாய் பாய். இவன்டி பாய் சொல்லிடு. பாய் தான் பாய். என்ன பேர் தம்பி பேர் என்ன பேரு? சாமிடா. பேர் மறந்து போச்சுடா தம்பி, இருந்தாலும் ஞாபகம் இருக்குது. பாத்துறேன். இப்ப எங்க இருக்கிற? மலேசியாவுல. மலேசியாவுல இருக்க? ஆமாண்ணே. கல்யாணம் பண்ணிக்கியா? இல்லண்ணே. கல்யாணம் பண்ணா கூப்பிடாம இருப்பானா? ஊர்ல வந்தானே கல்யாணம் பண்ணுவான். எல்லாம் மலேசியாவிலே பார்த்து ஒண்ணு புடிச்சிடலாம்ல. இங்க நம்ம செட் நம்மளே தூக்கி அடிச்சிருவாங்க. நம்மளே தூக்கி அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா? அதெல்லாம் வந்து பேசக்கூடாது குரு. அதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம் குரு. இல்லண்ணே, நம்மளைய தூக்கி அடிச்சு நிறுத்திடுவாங்கன்னா குத்தி கணத்துலயே குத்துன்னு குத்திடுவாங்க. அதான் பாட்டே இருக்குது. சரிண்ணா சரிண்ணா, நான் அதான் டைம் ஆயிடுச்சு, நான் சாத்திட்டு வரேன். வாத்து புறாவா இது? வாத்து திருப்பி எங்க உள்ள வரான்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வண்டி வரதான் போனது. காரு ஓட்டுவான், எல்லாமே காரு ஓட்டுவான், ஆட்டோ ஓட்டுவான். குருபுரா போயிட்டாரு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எடுத்துக்கணுமாமா. மணி 7:30னா 8, 9, 10 மணி ஆகி போச்சாங்க மலேசியால. பெரிய டிபார்ட்மெண்ட், சட்ட கையில புடிச்சல கூட வந்து கீழே உட்காருது. ஏப்பா ஜாமானா வெளியே இதுக்கு சோகேஸ் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் இதுக்குள்ள வைக்கணும்ல. படத்துல தட்டுற மாதிரி ஒரு தட்டுனா வந்து கீழே விடுவாது. விளம்பரம் முக்கியம் அமைச்சரே. விளம்பரம் முக்கியம் அமைச்சரே. நீதானே கரெக்ட். அன்னைக்கு எத்தனை மணிக்கு நேரத்துல வந்து திருச்செங்கோட்டுல இருந்து? எப்ப? அன்னைக்கு திருச்செங்கோடு போனேன்னா ரவீன பாக்க. காலையிலயா? வந்துட்டு உடனே வந்துட்டேன். 2 பேரும் என்ன பைப் எழுதி கிளம்பிட்டாங்களாம? பாதி தூரமா போயிட்டு போன் பண்ணாரு நேத்து. காலை கடந்து கழிக்கு போயிருந்தோம். காலை கடந்து கழிக்கு போகக்கூடாதா? ஏடே சுப்பிரமணி இறங்காமே ஓடுறானே, ஒருவேளை நோம்பிக்கு டார்கெட் பண்ணிட்டானா பெருமாள தேருக்கு? ஏப்பா சம்பாதிக்கப்பா, தம்பி சம்பாதிக்கிறான், அண்ணனும் சம்பாதிக்கலான்ட்டு ஓடுறான். ஐயோ முடியல என்னால. முடியலன்னா என்ன பண்ண முடியும்? இல்லனா ஒரு நடை போயிட்டு வந்தா உடனே ரெஸ்ட் இறங்கிடுவான். அதான் கேட்டேன். இப்போ 4வது நடை ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். அண்ணாவது தம்பி உனதான் தெரியும், 2 பேரும் தெரியும். அங்க செட்டு கால இல்ல, அதனால ஓடிட்டு இருக்கிறான். எல்லாமே வெய்ய காலம். அப்பா புளூடூத் வேற சார்ஜ் முடிஞ்சிருச்சு. சார்ஜர் போட்டு விடவே இல்ல, மறந்துட்டேன் பாரு 2 நாளா. சார்ஜ் போட்டு விடு, நானும் வேலையை பாக்குறேன். இவ்வாறு வந்து நின்றுட்டு இருக்கிறான். சரிண்ணா. ஓகே பாய். பாய் பாய். குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்.
ஓகே ஓகே